பணவரவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம். உங்களுடைய அந்த கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, இந்த அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம பதிவுல அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்களும் மற்றும் யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்களை பற்றி இன்னும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. மற்றபடி யோகங்களை பற்றி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது கிரகங்களின் பலம் எப்படி, அதன் பலன்கள் எப்படி என்று பார்ப்போம். தொடர்ந்து பதிவுக்குள்ள போவோம். இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி 28ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:09க்கு, சூரிய அஸ்தமனம் 7:20க்கு. இன்றைய திதி பௌர்ணமி. முடியும் நேரம் இன்று மதியம் 12:18க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சதயம். சதயம் முடியும் நேரம் இன்று மாலை 5:43க்கு. அதன் பிறகு புரட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:09 8:40 வரை. அதன் பிறகு காலை 11:12 11:43 வரை. மத்தியான வேளையில் 2:15 4:17 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:19 7:20 வரை. ராகு கால நேரம் காலை 11:43 மதியம் 1:14 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:17 5:48 வரை. கூலிகன் காலை 8:40 10:11 வரை. சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய விசேஷம் காயத்ரி ஜபம். ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசி வெற்றி, ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு ஆக்கம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு தாமதம், துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சக ராசிக்கு மறதி, தனுசு ராசிக்கு பக்தி, மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு உதவி, மீன ராசிக்கு ஓய்வு. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரைகளில் முதலிலே சுக்கிர ஓரை வருகிறது. காலை 7:09 8:10 வரை. புதன் ஓரை காலை 8:09 9:10 வரை. சந்திர ஓரை காலை 9:10 10:11 வரை. குரு ஓரை காலை 11:12 மதியம் 12:13 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:15 3:16 வரை. புதன் ஓரை மாலை 3:16 4:17 வரை. சந்திர ஓரை மாலை 4:17 5:18 வரை. குரு ஓரை மாலை 6:19 7:20 வரை. இந்த சுப ஓரைகளை பயன்படுத்தி உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக வெற்றியின் பாதையிலே நீங்கள் செல்வீர்கள். தொடர்ந்து நட்சத்திரம் பார்ப்போம். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பேச போகிற நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பூர நட்சத்திரமோ அதற்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் என்பது இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம். உங்களுடைய பணவரவுக்காக நீங்கள் பிரார்த்தனையோ வழிபாடுகளோ நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த நட்சத்திரம் அமர்ந்திருக்கும், சந்திரன் அமர்ந்திருக்கும் நாளிலே நீங்கள் உங்கள் பிரார்த்தனை வழிபாடு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பணவரவு உங்களுக்கு தங்கு தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. தொடர்ந்து யோகங்களை பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஆனால் இன்று நம்ம பேச போகிறது யோகங்கள் எப்படி இருந்தால் நமக்கு அந்த யோகங்கள் நம்ம எப்படிப்பட்ட கிரகங்களின் நிலைகள் எப்படி இருந்தால் நமக்கு அந்த யோகங்கள் கட்டாயமாக கிடைக்கும் என்பதை பார்ப்போம். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்போ நீங்கள் உங்கள் யோகங்களை நீங்கள் கணக்கு பண்ணும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் இதையும் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது அந்த யோகங்கள் தரக்கூடிய அந்த கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, இந்த பரிவர்த்தனா யோகம் என்றெல்லாம் சொல்வார்கள் போன்ற நல்ல நிலைகளிலே இருக்க வேண்டும். மாறாக ஒரு மறைவாகவோ இல்லை பகையாகவோ நீச்சம் பெற்றோ அஸ்தமனம் பெற்றோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த யோகங்கள் கிடைக்க பலன் இல்லாமல் போகும். அந்த அமைப்பு இருந்தும் கூட அந்த யோகங்களை நாம் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையும் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தசாபுத்தி காலங்களும் நமக்கு வர வேண்டும். அந்த கிரகங்களின் அதாவது யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்களும் நம்மளுக்கு வந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும். அப்போ சிறப்பான கிரக அமைப்பும் இருக்க வேண்டும். அதே போல் அந்த யோகம் அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராசிநாதன் நல்ல நிலையிலும் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யோகம் இருந்து விட்டால் மட்டும் பத்தாது, அந்த காலம் நேரம் மற்றும் அந்த கிரகங்களின் பலம் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி சுபச்சாரமும் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். தொடர்ந்து நாளைய பதிவில்
என்னென்ன கிரகங்கள் எவ்வளவு பலம் பெற்றிருந்தால் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக சூரியனிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.